நண்பர்களே, ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம். சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, அதை உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும். எளிமையாக ரொம்ப எஸ்ஆர்னோ சின்ன கேள்வியாக இருக்குது, அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். வணக்கம் சார். அடாஃப்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, ஐயா எனக்கு இரவில் விந்து ரெகுலராக வெளியேறுது, உடம்பு சோர்வாக இருக்குது, இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்குறாரு. தூக்கத்தில் இரவில் விந்து வருவது உங்கள் உடலும் மனதும் இயல்பாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ரெகுலராக தாம்பத்திய உறவு வச்சுக்கல, ரெகுலராக சுய இன்பம் பண்ணலன்னா அவர்களுக்கெல்லாம் தூக்கத்தில் விந்து வரும். இப்போது ஒரு நாளைக்கு 1 கோடி அணுக்கள் வரைக்கும் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம டேங்க்கில் தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஃபுல்லான உடனே ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் நார்மலாக இயல்பாக ஏதாவது ஒரு வகையில் செக்ஸில் ஈடுபடலை, விந்து வெளியேற்றலைன்னா தூக்கத்தில் கனவுகள் மூலமாக உச்சகட்டம் அடைந்து ஒரு விந்து வெளியேறும். இது ரொம்ப ரொம்ப இயல்பு. உங்கள் உடலும் மனதும் நல்லா இருக்குன்றதுக்கு இதுதான் அடையாளம். இப்படி ஒருத்தருக்கு வரலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கணும். அதனால் இது இயல்பானது, நார்மலாக இருக்கீங்க. உடல் சோர்வு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படுறீங்க, விந்து வெளியாச்சுன்னா நம்ம உடம்புல இருந்து எனர்ஜி எல்லாம் போயிடும் அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா உடல் சோர்வாகும். விந்து வெளியாவது இயல்பானது. அது வெளியே போறதுக்கு தான் படைக்கப்படுது. நம்ம உடம்புல விந்துக்கு எந்த வேலையும் இல்லை. எச்சிலுக்கு கூட வேலை இருக்கு. எச்சில் இருந்தால் தான் எதையும் முழுங்க முடியும், பேச முடியும். ஆனா விந்து நம்ம உடம்புல எந்த வேலையும் இல்லை. அது வெளியேறி இனத்தை பெருக்கிறதுக்கு தான் அதனுடைய நோக்கம். அதனால விந்து வெளியேறதுனால உடற்சோர்வு என்பது இருக்காது. அது உங்க பயத்தினால வர்றது, கவலைப்பட வேண்டாம். சார், கவிதா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, சார் எனக்கு மார்ஃபாலஜி 2 அப்படின்னு வருது, என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. மார்ஃபாலஜி அப்படின்னா இந்த விந்தணுக்கள் இதனுடைய தலையில இந்த கேப் இருக்கணும், ஆக்ரோசோம் அப்படின்னு பேர். அடுத்து இந்த தலை ரவுண்டா குளோபலா இல்லாம ஒரு நீள்வட்ட வடிவமாக இருக்கணும். கழுத்து உடையாம இருக்கணும். வால் நீளமா இருக்கணும். 2 வாலா இருக்கக்கூடாது, 2 தலை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அப்நார்மல் ஸ்போம்ஸ் குறைவா இருக்கணும். 4% அப்சல்யூட் மார்ஃபாலஜின்னு இருக்கணும் அப்படின்றது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய 2010க்கு அப்புறம் அந்த தரக்கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலெல்லாம் 30% இருந்தது. அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு கேட்டகரி. 2010க்கு அப்புறம் க்ரூகர் ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா அப்படின்னு இப்படி கொண்டு வந்தாங்க. பொதுவாக 2% போதும் தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் குறைவு தான், ஆனால் அதனால குழந்தையே பிறக்காது, அதனால எல்லாமே அப்நார்மலாக இருக்கும், பயப்படணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் இயல்பாக தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டு இருங்க, குழந்தை பிறக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இயல்பான முறையில் குழந்தை பிறக்கலன்னா அடுத்த லெவலுக்கு போங்க. IUI போன்ற முறையில் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நிச்சயமாக குழந்தை பேர் இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து தமிழ் செல்வன் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு, சார் HIV வேக்சின் பற்றி ஏதாவது சொல்லுங்க. HIV-க்கான வேக்சின் எதுவுமே இதுவரை முழுமையாக HIV-யை தடுக்கக்கூடிய குணங்களோட கண்டுபிடிக்கப்படலை. HIV-க்கான பல்வேறு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் முழுவதும். ஆனால் இந்த வேக்சின் தடுப்பூசி போட்டால் HIV வராது என்ற அளவுக்கான ஒரு தடுப்பூசி இதுவரை கண்டறியப்படலை. அதனால் HIV வேக்சின் என்பது இன்னும் பரீட்சார்த்த முறையில் பல்வேறு நாடுகளில் பண்ணப்பட்டு இருக்கு. இடையில சைப்ரோடெரான் அசிஸ்டேட் புதிய ஒரு மருந்து வந்தது. இது ஒரு இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோன்னா ஒரு 6 months வரைக்கும் HIV தொற்று வராமல் தடுக்கலாம். ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி, 24 லட்சம் கிட்ட வருது. அதுவும் இந்தியா போன்ற நாடுகள்லாம் இன்னும் இது வரலை. இது HIV-யில் ஒரு HIV நோயாளியை ட்ரீட் பண்ணுற டாக்டர்கள் அவங்க போட்டுக்கலாம். ஒரு செக்ஸ் பண்ணிட்டாங்க HIV நோயாளியோட, அவங்க வராமல் தடுக்கிறதுக்கு பெப்புன்னு 2 சொல்கிறோம். ஒருத்தரோட செக்ஸ் பண்ணிட்டோம், HIV வரும்னு நம்ம பயப்படுறோம், அவங்கெல்லாம் இதை போட்டுக்கலாம். இல்லை ஒரு HIV நோயாளிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஏதாவது நமக்கு வந்துரும்னு பயப்படக்கூடிய மருத்துவர்கள் இதை பண்ணிக்கலாம். நிறைய பேரோட செக்ஸ் வச்சுக்கிறவங்கள அவங்கெல்லாம் HIV வராமல் தடுக்கிறதுக்கு இதை பண்ணிக்கலாம். இந்த ஊசி இருக்குது, இது தடுப்பூசி அல்ல, இந்த ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் வரணும். இப்போதைக்கு இந்த வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் இந்தியா போன்ற நாடுகளில் இது பரவலாக கிடைக்கல.